நான் கட்டளை தமிழ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட பேசலாம்னு நினைச்ச ஒரு ஹீரோக்குள்ள இல்லாட்டி ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அப்போ வந்து ஹைதராபாத்ல வந்து நிஜமாவே ஒரு பெரிய ஹீரோ பொம்மரிலாம் ஓடி அண்ட் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹைதராபாத் வாங்கன்னு சொன்னார். அன்னையிலிருந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம். சித்தார்த்தை பற்றியும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஒரு பயங்கர புத்திசாலி அண்ட் பயங்கர அகங்காரமான ஒருத்தர். அவருக்கு வாயில நினைச்சதை மனசுல நினைச்சதை எதிராளியுடைய மனசை பார்க்காம பேசக்கூடிய ஒருத்தர். இப்படி நிறைய பிம்பங்கள் இருக்கு. பட் நிஜத்துல நான் சொல்றேன், சித்தார்த் ஒரு அடிமுட்டாள். அடிமுட்டாள்னா எந்த அர்த்தத்துல நான் சொல்றேன்னா, சித்தார்த் எப்போதுமே ஒரு வளர்ந்த குழந்தை. நானும் சித்தார்த்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. என்னன்னா நாங்கள் இன்னும் ஸ்கூலை விட்டு வரவே இல்லை. ஸ்டில் சைல்ட்ஸ் சில்ட்ரன். எப்ப எதை செய்யணும்னு தெரியாது. பக்க விளைவுகள் பின் விளைவுகளை பத்தி யோசிக்கிறது இல்லை. அந்த ஃப்ளோல மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு இயல்பான காத்துல பறக்கக்கூடிய ஒரு பஞ்சு மாதிரி தான் சித்து. சித்து ஏன் இவ்வளவு இளமையா இருக்காருன்னா, அந்த மனசு அவ்வளவு பஞ்சு மாதிரி மிதந்துட்டே இருந்தா மட்டும்தான் இளமையா இருக்கு.